கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எரிக்கப்பட்டு மறிந்திடாமல் ரத்தத்தால் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மறிந்திடாமல் ரத்தத்தால் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Hallelujah. சேனை தொடர்ந்து சொல்கையில் வசனம் தாவீது தேவன் நமக்கு. சேனை தொடர்ந்து சொல்கையில் வசனம் தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மக்கினி சோதனை ரட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். மக்கினி சோதனை ரட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அரியும் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாறையில் ஒளியாய். அரியும் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ராஜா. வெள்ளம் போலிருந்த மேகவன்னு வீரனே
தைரியம் கண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தைரியம் கண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாரே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாரே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை இந்த 5 மாதங்கள் எங்கள் கண்ணின் கண்மணி போல எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் தேவமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இந்த 5 மாதங்கள் கர்த்தாவே நல்லபடியாக முடிக்க கிருபை கொடுத்த ஸ்லாகியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மீதியான இந்த 7 மாதங்கள் கர்த்தாவே பகலில மேக ஸ்தம்பமாகவும் ராவில அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். எல்லா உபத்திரங்களே ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு விலக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. மகிமை
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவியானவரே, மன்னான நமக்கு வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவியானவரே, மன்னான நமக்கு வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. எல்லாம் லேசான காரியம். மண்ணை பிணிந்து மனிதனாய் மாற்றுவது லேசான காரியம். ஹalleluya. அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஏழைகளையும் குஷ்டரோகிகளையும் குருடர்களையும் அவர் தேடி வந்து சுகப்படுத்தின தேவன். ஹalleluya. அவருக்கு எல்லாம் லேசான காரியம். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் குடும்பத்துல ஜெபிக்க வைக்கும் போது சுகம் கொடுக்கிறவருக்கு லேசான காரியம். உங்கள் கைகளை ஆண்டவருடைய வல்லமையினாலே ஆண்டவருடைய கிரியையினால் நிரப்புறது அவருக்கு லேசான காரியம். ஹalleluya. ஹalleluya. லேசான காரியம், எதும் லேசான காரியம், அது லேசான காரியம். பலன் உள்ளவன்
பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னானவனுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். மீறவனை சீசனாக மாற்றுவது லேசான காரியம். இடையனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இடையனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். லேசான காரியம். காரியம். லேசான காரியம். உள்ளவன் பலன் இல்லாதவன் பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். லேசான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கைத்தட்டி பரலோக தேவனை ஆராதிக்க செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா நம்மளுக்கு கை கால் சுகத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா, நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அல்லவா, அவர் உயிர் தெளிந்தார் அல்லவரா, நம்மளுக்காக வரப்போகிற அல்லவரா. ஹல்லேலூயா. நம்மளை சுவாசிக்க வைக்கிறவரா. அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ண போறோம்? கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்கு மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. நம்ம பரலோக தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கல்லையோ மண்ணையோ வணங்க வரல. நம்ம தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. Let every breath praise the Lord. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குமே. 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன்.
நம்மிடத்தில் இருக்கிற அசுத்தாவின் கிரியைகள், நமக்கு சபைக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகளை ஆண்டு சுட்டடிக்க. எத்தனை பேர் ஆவில உணர்றீங்க தெரியாது. வான்மனத்துல பொல்லாத ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லைகளின் ஆவிகள், லிவித்தின் ஆவிகளை இந்த பரலோக தேவனை நோக்கி ஆராதனை செய்யும் போது, ஆராதனை செய்கிற வீரனுக்கு எப்பொழுது என்ன வெற்றியாம்? எரிகோ மதில்களை துதிக்கும் போது, சுற்றி வரும்போது, ஹalleluya எக்கால ஊதும் போது எரிகோ மதில்கள் உடைந்தன. ஓ, திருப்பி இந்த பாட்டை பாடலாம் பிரதர். ஹalleluya ராது லந்த லகபா ராது ரந்த ரகபா பரலோக தேவனே. ஹalleluya சொல்லுங்க கைதட்டி. ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக தேவனே. ஹalleluya உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பு கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. சொல்லுவோமா? நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஓசையின் தேவனே வழிநடத்துவார்கள். ஓசையின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. பாடுங்கள் நல்ல பாடல். ஹalleluya தேவனே என்னை வழி நடத்திடுமே. தேவனே என்னை வழி நடத்திடுமே. சபையை வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த சபையை வழிநடத்தும் ஆண்டவரே, சமூகங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, குடும்பங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஓ ஹalleluya உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. சொல்லுவோமா? நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. ரபலத ரந்த ரபா தேவனே. ஹalleluya மதில்களை நொறுக்கும் ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே மதில்கள் நொறுக்கப்படுவதாக. தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குமே. பசுவாவின் தேவனே. சொல்லுவோமா? ஹalleluya பாடுங்க. எங்கள் மதில்களை நொறுக்குமே. யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குமே. உமது கரம் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. ஹalleluya நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவனே உன்னை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ, பெந்தெகோஸ்து அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவாவின் தேவனே, மதில்கள் நொறுக்கப்பட்டக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே. ஹalleluya. ஓ, பனி போல பெய்கிற மலையா இருக்கிறவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உம்முடைய கிருபை போதுமே. நீர் உயிருள்ள நாளெல்லாம் ஹalleluya நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஓ துதியில் பிரியப்படுகிற தேவன். ஹalleluya. தூதர்கள் உம்மை ஓயாமல் பணிந்து கொண்டு ஹalleluya பரிசுத்தர் 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 ஓ சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமுக்கு சிங்காசன பூமியுக்கு பாதபடியாய் இருக்கிறக்காக சோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்கள் பூமி என்று உலாவிக் கொண்டிருக்கிறக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பொறுமையுள்ளவரே சோத்திரிக்கிறோம், கெச்சிக்கிறவரே சோத்திரிக்கிறோம், அரவணைக்கிறவரே சோத்திரிக்கிறோம், ஆதரிக்கிறவரே சோத்திரிக்கிறோம், கடிந்து கொள்ளுகிறவரே சோத்திரிக்கிறோம், அரவணைக்கிறவரே சோத்திரிக்கிறோம், அப்பாவுமாயிருக்கிறவரே சோத்திரிக்கிறோம், தாயுமாயிருக்கிறவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கணும் மகிமை ஒருவருக்கே உரியது ராஜா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. இந்த மாலை வேளை தேவன் நமத்தை உறவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவன் நமத்தே இருக்கிறார். இந்த வேளை கூட எத்தனையோ ஒரு கலக்கத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் இங்க வந்திருக்கலாம். ஒரு நிம்மதி கிடைக்கும் தேவாலயத்திலே என்று நினைத்து வந்திருக்கலாம். இந்த வேளையை ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்திலே பல எண்ணங்கள் இருக்கலாம். நம்முடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே பல காரியங்களை குறித்து யோசித்திருக்கலாம். எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம், தேசத்திற்கு எதற்காக வந்திருக்கோம், என்னத்தை நாம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு ஒரு கவலையோடு இருக்கலாம். இந்த தேவனுக்கு நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக தான் ஒரு சிருஷ்டிப்பின் நோக்கம். அதாவது மனித குலத்தை தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். அவர் மனிதனை முதலாவது ஆதியே இதன் தோட்டத்திலே சிருஷ்டித்தார் என்று குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் அது கிடையாது. அதற்கு முன்பாகவே தேவ தூதர்களை தேவன் படைத்தார். அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் விற்றதை கேருபை பாதுகாப்புக்காக கொடுத்தார். அந்த 1ஆம் வசனங்களும் 2ஆம் வசனங்களுக்கும் நடுவே எதற்காக தேவனை சிருஷ்டித்தார் என்றால், நம்மை ஒரு மண்ணை கொண்டு நம்மை சிருஷ்டித்த தேவனால் அவன் சாத்தானாகிய லூசிபரை வெட்கப்படுத்துவதற்காகவே ஒரு மண்ணில் இருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அவன் ஜீவித சுவாசத்தை அவன் மேல் ஊதி அவருக்கு தான் உயிரை கொடுத்தார் தேவன். சோ அவ்வளோ ஒரு நம்மேல் அவருக்கு இருக்கிற அந்த பிரியம், அதுதான் முக்கியம். கேருபு நமக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தொந்தரவு செய்வதும், அதாவது நம்மளை கலங்கடிப்பதும், வேதனைப்படுத்துவதும், துன்பத்தை குறித்து எதையுமே ஒரு காரணம் இல்லாமல் ஆபிரகாம் பலவிதமான ஒரு செல்வந்தராக இருக்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது அவர் போனார். ஹல்லேலூயா. அதே போல மோசே பிறந்தது ராஜ வீட்டில் இருந்தாலும் நீ போ என்று சொல்லும் போது அவர் வார்த்தையை கேட்டார். இன்றைக்கு தேவன் நம்மத்திலே இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனை தருவது லேசான காரியம். மண்ணாவை தருவதும் லேசான காரியம். லேசான காரியம். எல்லாத்தையும் சொல்லுவோமா? லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவருக்கு எதுவுமே லேசான காரியம்.